Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் ஈஸியா செய்யற மாதிரி கிராமத்து ஸ்டைல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டி நல்லா காஞ்சதும் ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் 4 ஸ்பூன் இருந்தாலே போதும். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 10-15 பூண்டு அதையும் உரித்து அதோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து நல்லா வதங்கினதும் ஒரு 4 தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது மசாலாக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இதிலே மசாலாலாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்து அதையும் நல்லா நம்ம எண்ணெயிலே மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நான் ஒரு 2 இல்லை 3 பல்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/4 மூடிக்கு பாதின்னு மட்டும் எடுத்துக்கோங்களேன். அந்த அளவு எடுத்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் வதங்கினதும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதை நான் மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சிக்க போகிறேன். இந்த அம்மிக்கல்லில் அதனால் மிக்சி ஜார்லேயே போட்டிருக்கேன். இந்த மசாலாவை நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வைக்க போகிறோம். அதாவது ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காவை 4 பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது சொத்தை ஏதாவது இருந்துச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா வைங்க. இருக்கா அப்படின்ட்டு 4 சைடும் பார்த்தாச்சு, இல்லை. அதனால இது நம்ம மசாலா அதுக்குள்ளே வைக்க போகிறோம். உள்ளே எவ்வளோ மசாலா உங்களால் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எல்லா சைடுமே நல்லா நான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே போகும். இதே மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நான் மசாலா தடவி வச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாம். நான் வதக்கி வச்சேன் அதே மண் சட்டியிலே ஒரு 6 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காவை அதோடு சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த மசாலாவையும் அதிலே சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திடீர்னு ஏன் கலர் வருதுன்னு பார்க்குறீங்களா? லைட் போட்டிருக்கேன், அந்த கலர் வந்திருக்கு. ஆனால் ஒரிஜினல் கலர் இது தான். அடுத்து நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்ச மிக்சி ஜாரில் இந்த தண்ணியை அதிலே ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அடுத்து நல்லா கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதாவது ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு நான் புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றியிருக்கேன். புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். ஏன்னா அதுக்கு மிளகாத்தூள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கலக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னா நம்ம எல்லாமே எண்ணெயில் வதக்கி எடுக்கிறனால நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா முழுசாக நல்லா வெந்திருக்கு, கலர் மாறி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எப்பயும் எங்களுக்கு வேணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.